விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். மணல் கொள்ளையர்களால் கொல்லப்பட்ட காவலர் ஜெகதீசன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி, முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவு. குரங்கணி தீ விபத்து குறித்த இறுதி அறிக்கை தயார் செய்யும் பணி தீவிரம், விசாரணை அதிகாரி அதுல்ய மிஸ்ரா தகவல். கர்நாடகாவின் அறிக்கையால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை, நீதிமன்ற உத்தரவின்படி நீரை திறந்தே ஆக வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு சிபிஎஸ்சி தான் முழு ஒரு ரிசல்ட்டை பொறுத்தவரையில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசும் கர்நாடக அரசும் கண்டும் காணாமல் உள்ளது, நீதிமன்ற உத்தரவுகள் மீறப்படுவதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தற்கொலைதான், கோவை நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல். அதிமுகவினர் வைத்த பேனர்களை அகற்ற கோரி போராட்டம். டிராபிக் ராமசாமி மீது கல்வீச்சு துடைப்பத்தால் தாக்க வந்த பெண்ணால் பரபரப்பு. நெல்லையில் மணல் கொள்ளையர்களால் கொல்லப்பட்ட காவலர் ஜெகதீசன் துரை குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தோர் என்ற செய்தியை அறிந்து துயரம் அடைந்ததாக தெரிவித்திருக்கிறார். உரிய விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார். கடமை உணர்வுடன் பணியாற்றிய போது தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த ஜெகதீசன் துரை குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற காவலர் கொல்லப்பட்டதற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மணல் மாஃபியா கும்பலை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிலையில் ஒரு காவல்துறை சார்ந்தவர் தனி அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் இதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மாஃபியா கும்பலை அரசு கைது செய்ய வேண்டும். அந்த குடும்பத்திற்கு, கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்திற்கு அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் இந்த குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இடைக்கால மனுவை தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் மே இறுதி வரை செல்லாமல் தமிழகத்திற்கு 4 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க இயலாது என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு இடைக்கால மனுவை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகா எந்த அறிக்கை தாக்கல் செய்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்திற்கு சாதகமாகவே உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு கர்நாடகா காவிரி நீரை திறந்துவிட்டே ஆக வேண்டும் என்று கூறினார். காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தில் மத்திய அரசு கண்டும் காணாமல் உள்ளதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்டுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றார்.
இறக்குமதி செய்யப்படும் மணலை விதிகளுக்கு உட்பட்டு அரசிடமே விற்றுவிட வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. மணல் இறக்குமதி தொடர்பாக புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் கட்டுமான பணிகளுக்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மணலை விற்பனை செய்வதற்கு எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து வாங்கப்படுகின்ற மணலை விற்பனை செய்வதற்கும் உரிமை இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உரிமைகள் மாநில அரசின் பொதுப்பணித்துறையிடம் மட்டுமே நிலை பெற்றிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட மணலை எந்த ஒரு நபரும் அவருடைய சொந்த பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது என்றும் வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ விற்பனை செய்யக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற மணல் தொடர்பான அதன் சட்டப்பூர்வ கொள்முதல் குறித்த ஆவணங்களும் வைத்திருக்க வேண்டும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் காப்பியடித்ததாக கொச்சைப்படுத்தும் சிபிஎஸ்இ தமிழக மாணவர்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் நலத்திட்ட பணிகள் குறித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் கடும் கெடுபிடி காட்டிய சிபிஎஸ்இ தமிழக மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தமிழக மாணவர்களை அவமானப்படுத்தும் வகையில் நீட் தேர்வு நடைமுறைகள் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வெழுத மகனுடன் கேரளா சென்று மாரடைப்பால் மரணமடைந்த கிருஷ்ணசாமியின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். திருத்துறைப்பூண்டி ராயநல்லூரில் கிருஷ்ணசாமியின் உடலுக்கு திமுக எம்பி கனிமொழி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதே சரியான முடிவு என்றும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்விற்கு சிபிஎஸ்இ மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி வலியுறுத்தினார். நீட் தேர்வெழுத மகனுடன் மதுரைக்கு சென்று திரும்பிய போது சிங்கப்புணரியை சேர்ந்த கண்ணன் மாரடைப்பால் உயிரிழந்தார். சொந்த ஊரில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேர்வு கடினமாக இருந்ததாக தனது அப்பாவிடம் கூறியது மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மாணவி ஐஸ்வர்யா கூறியிருக்கிறார். கிருஷ்ணசாமியின் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு போதிய தேர்வு மையங்களை ஒதுக்காமல் சோதனை கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த கிருஷ்ணசாமியின் குடும்பத்திற்கு நிதி வழங்கினால் அனைத்தும் சரியாகிவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் திருவாரூரிலேயே தேர்வு நடைபெற்றிருந்தால் கிருஷ்ணசாமியை இழந்திருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சிபிஎஸ்இ நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தொடுத்து உச்சநீதிமன்றம் மாற்ற முடியாது என்று தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு 3 நாட்கள் தான். இந்த 3 நாட்களில் மாணவர்கள் கேரளாவுக்கு செல்வது, கர்நாடகத்துக்கு செல்வது, வெளிமாநிலத்துக்கு செல்வது என்பது ஒரு இயலாத காரியம். அதையும் மீறி செல்கிற போதுதான் எர்ணாகுளத்தில் இந்த கிராமத்தை சார்ந்த நூலர் கிருஷ்ணசாமி மகன் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான், வெளியில் காத்துட்டு இருக்காரு. அவர் இறந்தது என்பது அந்த தேர்வு திருவாரூரில் இங்கேயே நடந்திருந்தால் கிருஷ்ணசாமி இறந்திருக்க மாட்டார், அவர் எழுந்திருக்க மாட்டோம். நீட் தேர்வு பிரச்சனையில் தமிழக அரசு அலட்சியமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் தேர்தல் நடத்த முடிந்தாலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கப் போவதில்லை என்றார். மத்திய அரசாங்கம் இந்த நேற்று தேர்வை அறிமுகப்படுத்தி இன்னும் எத்தனை சாவுகளை உண்டாக்க போதோ தெரியல. மத்திய அரசு இதை மத்திய அரசாங்கம் இந்த போக்கை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ்நாட்டுக்கு உடனடியாக நீட்டு தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதற்கு முன்வர வேண்டும். இதை தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசாங்கம் வற்புறுத்தணும். இதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். ஹால் டிக்கெட் குளறுபடியால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போன மாணவி ஜீவிதாவின் தந்தை ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நேற்று நடந்து முடிந்தது. சிபிஎஸ்இ நடத்தும் இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்பில் குறை கூறப்பட்டது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கொண்டாளம்பட்டியில் தேர்வு எழுத வந்த ராசிபுரத்தை சேர்ந்த மாணவி ஜீவிதாவை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க அதிகாரிகள் மறுத்தனர். பின்னர் மாணவியின் தேர்வு மையம் மாறி வந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனால் தேர்வு எழுத முடியாமல் மாணவி ஜீவிதா வேதனையுடன் வீடு திரும்பினார். இதனையடுத்து ஹால் டிக்கெட் குளறுபடிக்கு அரசு சேவை மையம் தான் காரணம் என்றும் தனது மகளின் எதிர்காலத்தை வீணாக்கிய உரிமையாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மாணவி ஜீவிதாவின் தந்தை ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுக்க முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை தாண்டியும் உள்ளே நுழைய முயன்றவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று போலீஸ் வாகனங்களில் ஏற்றினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தின் போது மாணவி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியே போராட்ட களமாக காட்சியளித்தது. தமிழக பாடத்திட்டத்தை சிபிஎஸ்இ மற்றும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலுக்கு இணையாக மேம்படுத்த கோரி வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் மார்டின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார். அம்மனுவில் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் நன்றாக படிக்கும் மாணவர்களால் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய முடியவில்லை என்றும் சிபிஎஸ்இ மற்றும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடத்திட்டங்களுக்கு இணையாக பாடத்திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை கோடை விடுமுறைக்கு பின்னர் ஒத்திவைத்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை டு சென்னை தொடரும். திண்ணை டு சென்னை தொடர்கிறது. குரங்கணி தீ விபத்து குறித்த இறுதி விசாரணை அறிக்கை தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என விசாரணை அதிகாரி அதுல்ய மிஸ்ரா தகவல் தெரிவித்திருக்கிறார். குரங்கணி மலைப்பகுதியில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட காட்டுத்தீ விபத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் காட்டுத்தீ விபத்து குறித்த விசாரித்து அறிக்கை கொடுக்க வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா நியமிக்கப்பட்டார். விபத்து தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணை முடிந்துள்ள சூழலில் விசாரணை அறிக்கை தயார் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையின் இறுதி பணியாக இந்திய வனத்துறை ஆய்வு மைய அதிகாரிகளை சந்திக்க அதுல்ய மிஸ்ரா நேரம் கேட்டுள்ளதாகவும் அந்த ஆலோசனைக்கு பிறகு இறுதி அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என அதுல்ய மிஸ்ரா தகவல் தெரிவித்திருக்கிறார். குரங்கணி தீ விபத்து குறித்து தமிழக வனத்துறை அதிகாரிகளுக்கு முன்னரே எச்சரித்ததாக இந்திய வனத்துறை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் அதுல்ய மிஸ்ரா இந்திய வனத்துறை ஆய்வு மைய அதிகாரிகளை சந்திக்க உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாணவர்களின் தற்கொலையை தடுக்க 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிகளில் பெற்றோர்கள் முன்னிலையில் வெளியிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் தமிழக அரசால் நடத்தப்படும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளிதழ் மற்றும் இணையதளங்கள் மூலம் வெளியிடப்படுவதாலும் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தற்கொலை முயற்சி மற்றும் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தடுக்க தேர்வு முடிவுகளை அந்த பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அதன் பிறகு தேர்வு எழுதிய மாணவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் தலைமை ஆசிரியர் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையால் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தற்கொலை முயற்சியை தடுக்க முடியும் என்றும் அந்த மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு வரும் புதன்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதனையொட்டி சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றக் கோரி போராடிய டிராபிக் ராமசாமி மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் துடைப்பத்தால் டிராபிக் ராமசாமியை தாக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா நினைவு மண்டபத்திற்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு 50 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்ட கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முடிவு செய்யப்பட்டது. கலை நயத்துடன் கூடிய வடிவமைப்புடன் நினைவு மண்டபம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை தொடங்கியது. விழாவுக்கான யாக பூஜையில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நினைவு மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நினைவு மண்டபத்தில் அறிவுசார் மையம், அருங்காட்சியகம் ஆகியவை அமைய உள்ளன. அடிக்கல் நாட்டு விழாவில் அதிமுக எம்பிக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடியில் உள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் துப்பாக்கி முனையில் 8 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தனியார் வங்கி வழக்கம் போல் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் வங்கிக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வங்கி ஊழியர்கள் 3 பேரை தாக்கிவிட்டு துப்பாக்கி முனையில் 8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வங்கியில் இருந்த 10 பவுன் நகையையும் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்ளையர்கள் பிடிபடாமல் இருப்பதற்காக வங்கியில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் எடுத்து சென்றுள்ளனர். இதையடுத்து இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மன்னார்குடி போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் மன்னார்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் பிரதமர் வீடு அல்லது உச்சநீதிமன்றம் முன்பு சாகும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஐயாக்கண்ணு தெரிவித்திருக்கிறார். மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு விவசாயத்தை தடை செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு போராடி வருகிறார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், நீர்நிலைகள் உள்ள சீம கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தருமபுரியில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐயாக்கண்ணு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். உசிலம்பட்டியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்தனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் நாளை சென்னையில் போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளராக உள்ள கார்த்திகேயனை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர், கரூர், ஈரோடு, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாளை உள் தமிழக மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி, கரூர், பெரம்பலூர், மதுரை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 39 டிகிரி செல்சியஸில் இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த கோடை காலத்தில் அக்னி வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கோடை வெயிலின் தாக்கத்தால் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த மக்கள் இந்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
இருட்டறையில் முரட்டுக்குத்து திரைப்படம் பெண்களை கேவலமாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாணவர் இளையோர் கூட்டமைப்பை சேர்ந்த விஷ்ணுகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை காவல் ஆணையர் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருட்டு அறையில் முரட்டுக்குத்து திரைப்படத்தை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு சீன்லையும் பெண்களை இழிவுபடுத்த செயலை நாங்கள் எதிர்க்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 509 படி 509 படி வேர்டு கெஸ்டர் ஆர் இன்டீட் டு இன்சல் தி மாடஸ்டி ஆஃப் விமன் இருக்கு. 3 ஆண்டு வரை அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யணும் நாங்கள் கேட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 1988 செக்ஷன் 4ல வந்து பெண்ணை வந்து கேவலமா சித்தரித்த எந்த செயலும் அப்சைட் சீன் இருக்கக்கூடாது, அவங்கள கேவலமா பேசக்கூடாது, அவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது நம்ம சொல்றோம். நெல்லையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா உட்பட 5 பேரை போலீசார் சென்னையில் கைது செய்துள்ளனர். பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா நெல்லையை சேர்ந்தவர். இவர் மீது கொலை, ஆழ்கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரை போலீசார் நீண்ட காலமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தியாகராய நகர் காவல்துறை இணை ஆணையர் அரவிந்தன் தலைமையிலான தனிப்படை போலீசார் ராக்கெட் ராஜாவை கைது செய்தனர். மேலும் ராக்கெட் ராஜா வைத்திருந்த துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆனைமலையாற்றில் இருந்து கேரளாவிற்கு வழங்கப்படும் தண்ணீரை நிறுத்தி தமிழகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என திமுகவினர் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேறாமல் இருப்பதால் 2.5 TMC தண்ணீரையும் அக்டோபர் 1 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை 1.5 TMC தண்ணீரையும் கேரளா பயன்படுத்தி வருகிறது. மேலும் பணிகள் முடிவடைந்தும் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இல்லையென்றால் மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தப்படும் என திமுகவினர் தெரிவித்தனர். இத்துடன் திண்ணை டு சென்னை செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.